உன் தாளந்தில் இருக்கும் தூசியை உதறிவிட்டு எழும்பு, எஜமானை சந்தோஷப்படுத்து. இதோ கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், இதோ கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். ஆமென். 2 பேதுரு 3:12-14 வசனங்களை மாத்திர வாசிகள் ஜெபிக்கலாம். 2 பேதுரு 3:12-14 வசனங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்ல, கரையற்றதும் பிழை இல்லாததும், கரையற்றதும் பிழை இல்லாததும். கர்த்தர் தந்ததில் கரை வரக்கூடாது, கர்த்தர் தந்ததில் பிழை வரக்கூடாது. ஏன் இன்றைக்கு பேசுகிறார் என்றால், அன்றைக்கு அவனுக்கு இந்த எச்சரிப்பு இல்லை, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலத்தை தந்தது, கரைபட்ட உன் தாளந்தை நீ சுத்தப்படுத்தி அவர் வரும்போது அதை பெருக பண்ணி கொடு. தந்ததை வீணாக்கி விடாதிருங்கள். எஜமானி சந்தோஷத்திற்கு ஆயத்தமாகுங்கள். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். எல்லாரும்